எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி இன் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம உண்மை நம்பிட்டு இருக்க 10 பொய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா நாட்டுக்கும் பொதுவாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் நிறைய லாங்குவேஜ் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே மொழியே பேசணுங்கிறதுக்காக தான் இதை ஹிந்திங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. அது ஏன் ஹிந்தியை மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா, நார்த் சைடு இருக்கவங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த ஹிந்தி மொழி கலந்துருக்கும். அதனால அவங்களுக்கு இதை பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நம்ம லாங்குவேஜில் ஹிந்தி கலக்காததுனால நமக்கு ரொம்பவே கஷ்டம். இது தெரியாம நிறைய பேர் ஹிந்தி தான் நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆமையோட உடம்பும் அதோட ஓடும் தனித்தனி பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆமையோட ஓடும் அதோட உடல் பகுதியும் ஒன்று தான். இன்னும் சொல்லணும்னா அதோட உடம்போட ஒரு அவுட்டர் லேயர் தான் அந்த ஓடு. சில பேர் சொல்லுவாங்க, நெருப்புக்கோழி பயப்படுது அப்படின்னா அதோட தலையை உடனே மண்ணுக்குள்ளே விட்டுக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அது மண்ணுக்குள்ளே தலையை விடுறதுக்கு அது காரணம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெருப்புக்கோழியால் பறக்க முடியாது. அதனால அது முட்டையை மரத்தில் வச்சிருக்காது. அது அதோட முட்டையை பாதுகாப்பாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக மண்ணுக்குள்ளே பள்ளம் தோண்டி அங்கே தான் முட்டையை வச்சிருக்கும். அதோட முட்டைங்களுக்கு சமமான அளவு வெப்பம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அது அப்பப்போ மண்ணுக்குள்ளே தலையை விட்டு பார்க்கும். இது தெரியாமல் சில பேர் அது பயத்தில் தான் தலையை விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே நேச்சுரலாகவே ஒரு கேஸ்க்கு ஸ்மெல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா நம்ம நார்மலாக சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும், அது கேஸ்லேருந்து வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒன்றுமே கிடையாது. சில சமயம் சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆனால் அது நமக்கு தெரியணுங்கிறதுக்காகவே கேஸ் கம்பெனிஸ் ஒரு ஹார்ம்லெஸ் கெமிக்கலை வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் மெர்கேப்டன். நமக்கு வர ஸ்மெல்லும் அந்த மெர்கேப்டன் தான். அது கேஸ்லேருந்து வரல. கேஸுக்கு நேச்சுரலாக எந்த ஸ்மெல்லும் கிடையாது. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பான பொருள்னா வைரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வைரத்தை விட ரொம்ப 10 மடங்கு விலை மதிப்பான பொருள் தான் கலிஃபோர்னியம். அதை விட விலை மதிப்புள்ள பொருளும் ஒன்று இருக்குது, அதுதான் ஆன்டிமேட்டர். சரி, இனிமேல் நீங்கள் வைரம் தான் விலை மதிப்பான பொருள் அப்படின்னு நினைக்காதீங்க. இடி இடிக்கும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ தயாரிக்கிற மொபைல் ஃபோன்லாம் ரேடியோ வேவ்ஸால் செயல்படுறதுனால அதனால நமக்கு ஆபத்துங்கிறது ரொம்பவே கம்மி தான். கிளியோபட்ராவை எல்லாரும் பேரழகின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் எதுவும் பொய் சொல்ல போகிறது இல்லை. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டால் எல்லாரும் டக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எகிப்துன்னு. அவங்களோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட மேக்கப் செட்டப் இதெல்லாம் பார்த்தோன்னே தான் எல்லாருக்கும் எகிப்துன்னு தோணுது. ஆனால் அதுவும் ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா அவங்க க்ரீக்கில் தான் பிறந்தாங்க. அவங்க பிறந்த சமயத்தில் க்ரீக்கும் எகிப்தும் ஒன்றா தான் இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் எகிப்திலேருந்து க்ரீக்கை தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. உங்கள் எல்லார்ட்டையும் இந்த உலகத்தோட நம்பர் 1 டெசர்ட் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஆன்சர் தெரியுதோ இல்லையோ ஒரு சஹாரா டெசர்ட் அந்த மாதிரி இருக்க ஒரு மணலும் வெப்பமும் நிறைஞ்ச டெசர்ட்டை பற்றி தான் யோசிப்பீங்க. ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாக டெசர்ட் அப்படிங்கிறது சூடாகவோ இல்லை மணலாவோ இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல எவ்வளோ மழைப்பொழிவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ஒரு டெசர்ட்டுங்கிறது மழை குறைவாக பெய்கிற ஒரு இடம்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தோட நம்பர் 1 டெசர்ட் அப்படிங்கிறது அண்டார்டிகா தான். ஏன்னா அங்கே தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு ஆண்டுக்கே சராசரியாக 10 மில்லிமீட்டர் மட்டும்தான் மழை பதிவாகும் அங்கே. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நாய்களால் கருப்பு வெள்ளை நிறங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், அது இந்த உலகத்தையே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் பார்க்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. டாக்ஸால் ஆல்மோஸ்ட் எல்லா கலரையும் பார்க்க முடியும். ஆனால் நம்ம அளவுக்கு அதால் எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸையும் பார்க்க முடியாது. ஆனால் அதால் ஒவ்வொரு கலருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது சைனா வால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது. அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்துலையே சைனாவோட அந்த கிரேட் வால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சுத்த போய். அந்த லோவர் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். டேம்ஸு, ஹைவேஸ், ரோட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும். ஈவன் நம்மளால் ஒரு ஹியூமன் ஐயாலலாம் அதை பார்க்க முடியாது. நார்மலாக மேபி ஒரு ஃபோட்டோகிராஃப் இல்லாட்டி ரேடரில் வச்சு பார்க்கும்போது நம்மளால் இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும்.
ஓகே. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பேசணும்னா, கீழ கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். டேக் கேர்.